ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சாம்ஷா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கடல மாவு இல்லாமல் மசாலா வைக்க போகிறோம். எப்படின்னா பொட்டுக்கல்லையை வச்சு பார்க்கலாமா எப்படின்னு? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கல்லை, 2 பச்சை மிளகாய். பார்க்கலாங்களா? நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொட்டுக்கல்லை என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அடிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் லிக்விடாக மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணிட்டேன். இதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மிக்சிலேயே ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை வச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். கடாய் வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ தாளிக்க கொஞ்சமாக கடுகு, வாசத்துக்கு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்படியே கையோட உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த மசாலா நாங்கள் எதோட வச்சு சாப்பிட போகிறோம்னா வாழைக்காய் பஜ்ஜி போட்டு அதோட தொட்டு சாப்பிட போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பொட்டுக்கல்ல, அதை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கொதிச்சதுன்னா நம்ம மசாலா ரெடி. என் பொண்ணுக்கு இந்த காம்பினேஷன் தாங்க பிடிக்கும், பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட. அதுதான் வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த பொட்டுக்கல்லையோட பச்சை ஸ்மெல் போகணும். நம்ம மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பஜ்ஜி போடலாமா? வாழைக்காய் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிடலாமா? வாழைக்காய் ரெடியாக இருக்குது. மாவு கலந்துட்டேன். ரெடிமேட் மாவு தாங்க இன்றைக்கி. ஸோ ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம பஜ்ஜி ரெடி. இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு.
அவ்வளோதாங்க, நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் மாற்றிட்டேன். இதுக்கு மேலே மசால் ஊற்றுறேன். சுட சுட நம்ம மசால் பஜ்ஜி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.